ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேத்துல இருந்தே இந்த பொங்கல் வின்னர் யாரு? அயலானா கேப்டன் மில்லரா? அயலானா கேப்டன் மில்லரா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காம்படிஷன் அப்படின்றது பார்த்தோம்னா, நம்ம தனுஷ், சிவகார்த்திகேயன் இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா, கோலிவுட்ட பொறுத்தவரைக்கும் 2 வெவ்வேறு துருவங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தளபதி இருக்காங்க இல்லையா? அவங்கள மாரியா இருந்தாலும் சரி, இல்ல அஜித், விஜய் இருக்காங்க இல்லையா? அவங்கள மாரியா இருந்தாலும் சரி, இல்லன்னா முன்னாடி சொன்ன ரஜினி, கமல் இருக்காங்க இல்லையா? அவங்கள மாரியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பா நீ வந்துட்டு தனுஷையும், சிவகார்த்திகேயனையும் வந்துட்டு கம்பேர் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. ஏன்னா நேத்துல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அந்த இஷ்யூ தான் ரொம்ப பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு படம் வருது, 2 திரைப்படங்கள் வருது அப்படின்னா அதை கம்பேர் பண்றது வந்து நல்ல விஷயம் தான். எந்த படம் வந்துட்டு நல்லபடியா போயிருக்கு, எந்த படத்துல சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. பொங்கல் ரேஸ் அப்படின்னு சொல்லி வரும்போதா இருந்தாலும் சரி, தீபாவளி ரேஸ் அப்படின்றது வரும்போதா இருந்தாலும் சரி, இந்த பணம் இருக்கு இல்லையா? அதாவது எந்த படம் வந்துட்டு அதிகமா கலெக்ஷன் பண்ணியிருக்கோ அந்த படம் தான் வின்னர் அப்படின்ற கான்செப்ட்ல எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸுடைய திரைப்படம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணி நிறைய நல்ல படங்களை தவற விட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம அந்த படத்தை ஒரு பேசு பொருளாக கூட அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் அப்படி ஒரு சூப்பரான படம் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் சரி, 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் சரி, நல்ல படம் எடுக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற டேரக்டர்ஸ் கூட இங்கே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் வின்னர் யாரு அப்படின்றது கேப்டன் மில்லரா இல்லை நம்மளுடைய அயலானா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா? அவர் மேல வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மேரி கிறிஸ்மஸும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அருண் விஜய் இருக்கார் இல்லையா? அவருடைய படங்கள் வேற வந்திருக்கு. ஸோ 4 படங்கள் ரிலீஸ் ஆனப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா, கேப்டன் மில்லரா இல்ல அயலானா அப்படின்னு தான் இந்த காம்படிஷன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சிலரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. என்ன இருந்தாலும் வந்துட்டு தனுஷ் வளர்த்து விட்டவர் இல்லையா? டிவியில ஆங்கரா சுத்திக்கிட்டு இருந்த பையன், அந்த பையனை கூப்பிட்டு வந்து ஒரு காமெடியனா போட்டு வாய்ப்பெல்லாம் குடுத்தாங்க. இப்ப அவனுக்கு பாரேன் எவ்வளோ திமிரு. நம்ம தலைவருக்கு அகைன்ஸ்டாவே படம் ரிலீஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா? விஜய் சேதுபதியுமே புதுப்பேட்டையில தனுஷ்க்கு கீழ ஒரு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ண ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நினைச்சு பாருங்க, தனுஷ் அவருடைய கேப்டன் மில்லர் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது கூடவே அவருக்கு காம்படிட்டரா பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் வளர்ந்திருக்காரு. இன்னொரு பக்கத்துல பாலிவுட்ல என்ட்ரி ஆகக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைவர் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா? அவர் ஒரு பக்கத்துல வளர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த குரோத் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ்க்கு அகேன்ஸ்டா படம்லாம் எப்படிப்பா ரிலீஸ் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பர்சனல் விஷயங்களை பேசுறதா இருந்தாலும் சரி, டி இமானா என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனுஷா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய சிவகார்த்திகேயனா இருந்தாலும் சரி, 1, 2 நாள்ல எடுத்து ரிலீஸ் பண்ண படங்கள் கிடையாது இது. அயலான் கிட்டத்தட்ட 4, 5 வருஷமா பல பிரச்சனைகள், பட்ஜெட் பிரச்சனைனால ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் பிரச்சனைனால ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. ஃபைனலா கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் மில்லர் இருக்கு இல்லையா? கேப்டன் மில்லருமே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா படப்பிடிப்பு அப்படின்றத நடத்தி பல வருஷ உழைப்புக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படங்கள் அப்படின்றதெல்லாம் திரைக்கே வருது. ஸோ இங்க வந்துட்டு கம்பேர் பண்றது அப்படின்றது வந்து தப்பான விஷயமே கிடையாது. இந்த படம் நல்லா இருக்கா, இந்த படம் நல்லா இருக்கா, இந்த 2 படத்துல என்ன பிளஸ் இருக்கு, 2 படத்துல என்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை டம்ப் பண்ணோம் அப்படின்னா, அந்த திரைப்படத்துல எக்கச்சக்கமான கலைஞர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தை நம்பி எக்கச்சக்கமான வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம படம் பார்க்க போறோம் அப்படின்ற பட்சத்துல 2 படத்தையுமே நம்ம பார்த்து டிசைட் பண்ணலாம். ஓகே இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒருத்தரை கீழே தள்ளணும், அது எப்படி இவன் வளரலாம் அப்படின்றதுக்காக ஒரு படத்தை வந்துட்டு நம்ம தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அந்த ஹீரோவை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்றதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம 2 படத்தையுமே கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல அயலான், இன்னொரு பக்கத்துல கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது இந்த பக்கத்துல டைரக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்று நேற்று நாளையினுடைய ரவிக்குமார் இருக்கார் இல்லையா? ஸோ இன்று நேற்று நாளை அப்படின்னு சொல்லி ஒரு அட்டகாசமான ஃபிலிம் அப்படின்றத எடுத்திருந்தாரு. சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா டைம் மிஷினை வச்சு இவ்வளோ காமெடியா ஒரு படம் அப்படின்றத எடுக்க முடியுமா? அவ்வளோ ஃபன்னா, அவ்வளோ என்ஜாயபிளா அந்த படம் இருந்துச்சு. விஷ்ணு விஷால் இருக்கார் இல்லையா? அவர் அட்டகாசமா நடிச்சிருப்பார் அந்த படத்துல அப்படின்னே சொல்லலாம். காமெடியா இருந்தாலும் சரி, எமோஷனலா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமுமே இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் மறுபடியும் ஒரு டைம் டிராவல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் வேற்று கிரகத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்ற கான்செப்டை வச்சுதான் இந்த படம் அப்படின்றது எடுக்க போறாரு. அதுல சிவகார்த்திகேயன் இருக்காரு அப்படின்னு எல்லாருமே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த காம்போ நல்லா இருக்கே, என்ன மாதிரி எடுக்க போறாங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அருண் மாதேஸ்வரன், நம்ம தனுஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சாணி காகிதம் படத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ என்னடா செல்வராகவன் இப்படி மிரட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா தான் பார்த்தோம்னா அருண் மாதேஸ்வரன் இருக்கார் இல்லையா? அவருக்கு கேப்டன் மில்லருக்கான வாய்ப்பு அப்படின்றதும் கிடைச்சிச்சு. ஓகே இந்த கூட்டணியும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸைட் பண்ணாங்க. ஏன்னா தனுஷ் இருக்கார் இல்லையா? தனுஷ் சும்மாவே அரக்க மாதிரி நடப்பாரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேப்டன் மில்லருடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன்
ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் அப்படின்றத டைரக்ட் பண்ணுவார். ஸோ இந்த காம்போ எப்படி இருக்குது, ஆக்ஷன் த்ரில்லரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினச்சாங்க. இந்த பக்கத்தில் ஏஆர் ரகுமான், அந்த பக்கத்தில் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அயலானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரிய பாய் ஏஆர் ரகுமான் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு மியூசிக் அப்படின்றத பண்ணுறாரு. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க. இந்த பக்கத்தில் ஜிவி, தனுஷ் ஜிவி கூட்டணி அப்படின்னாலே அது நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்னு கிடையாது. பொல்லாதவனில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பல ஹிட் பாடல்கள் கொடுத்த காம்போவில் அவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணுறதுனால படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ கதைக்களம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அயலான் இருக்கு இல்லையா, அயலானை பொறுத்த வரைக்குமே என்ன கதை அப்படின்னா பூமியை வந்துட்டு ஒருத்தர் சுத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பூமியெலாம் வந்துட்டு மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்தர் பிளான் பண்ணும்போது அது வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஏலியனை பொறுத்த வரைக்குமே ஏலியன் பூமிக்கு வந்தாலே பூமியை அழிக்க தான் வரும் அப்படின்ற கான்செப்டை மாற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏலியன் வந்து பூமியை காப்பாற்றுது அப்படின்ற ஒரு கதை மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய ஏலியன் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு பிரச்சனையில் மாட்டுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவரோட மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐயோ என்னடா இது மறுபடியும் சிவகார்த்திகேயன் சொதப்பிட்டாரோ அப்படின்னு சொல்லி தோணாலும் கூட 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏலியன் என்ட்ரி இதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா படம் வேற லெவலில் பீக் ஆகி போகுது. ரொம்பவே ஃபன்ஃபில்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரவிக்குமாரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு படம் கொடுத்தாலும் எல்லாத்தையுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த பக்கத்தில் நம்ம தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷை பொறுத்த வரைக்குமே கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க. கேப்டன் மில்லருடைய கதைக்களம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பிரிட்டிஷ் ராணுவம் இருக்கு இல்லையா, அதில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு பையனாக இருக்கான். அதுக்கு நிறைய கஷ்டம்லாம் படுறாரு. பட் அவங்க அண்ணனாக இருக்கக்கூடிய சிவராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அந்த ஆங்கிலேய படையை எடுத்து போராட்டம் அப்படின்றதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அப்படி சிப்பாயாக சேர்ந்ததுக்கு அப்புறமா சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே சுடுறதுக்கான ஆர்டர் அப்படின்றது தனுஷ்க்கு வருது. ஸோ அவர் வேற வழி இல்லாமல் சுட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருடைய தப்பு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி யார் வந்துட்டு சுடுறதுக்கு கமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே போயிட்டு கொண்டுடுறாரு. கொண்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஓடி தலைமறைவாகிறாரு. அவரை தேடுறது அப்படின்றத அந்த கேப்டன் மில்லர் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த சாதிய பாகுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே உடச்சு மக்களை கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறது அப்படின்ற விஷயத்த ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சமூக கருத்துக்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஆக்ஷனை தெறிக்க விட்டுருக்காங்க இந்த கூட்டணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 படங்களுமே கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு கதைக்களங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படம், இன்னொரு பக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லராக அட்டகாசமாக வந்திருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த 2 படத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா எப்படி கம்பேர் பண்ணி இது பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு தான் தெரியல. என்னை பொறுத்த வரைக்குமே இந்த 2 படத்துலையும் இந்தந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 2 படத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெவ்வேறு மாதிரியான ஃபீல் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தோடு உட்காந்து செம்மையாக சிரிக்கணும்பா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க அயலானுக்கு போகலாம். இன்னொரு பக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லராக பார்த்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சுப்பா, அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கேப்டன் மில்லர் இருக்கு இல்லையா, கேப்டன் மில்லருக்கு போகலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரையுமே கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பார், ஹீரோக்கு ஒரு பிரச்சனை வரும், அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு வில்லனை போய் அடிப்பார். அந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்றது இருந்தாலும் கூட வெவ்வேறு மாதிரியான சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு மாதிரியான ஜேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயனுக்கு இது இன்னொரு மாறுபட்ட ஜேர்னர் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயுமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எதை கொடுத்தாலுமே பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய மனுஷன் இன்னொரு படிப்பை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் கூட இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவராஜ்குமார் இருக்கார் இல்லையா, சிவராஜ்குமாராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பிரியங்காவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா காமெடிக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த படம் அப்படின்றத நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 2மே அட்டகாசமான மூவி தான் என்னை பொறுத்த வரைக்கும். 2 பேருமே பொங்கல் ரேஸினுடைய வின்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.